திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு உயிரே மன்னிப்பாயா சீக்குக்கோட பிஎல், அதாவது டாக்ஸிக் லவ். இப்போ ஸ்டோரிகளை போகலாமா? ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிகளை போகலாமா? இந்த சைடு அந்த மெம்பர் தான் அப்படியே ஃபைலை கொடுக்குறாங்க டேக்கிட்ட. இப்போ டேவும் அந்த ஃபைலை வாங்கிட்டு பேக் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தா ஜிமீன் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமீன் தான் அப்படியே சிரிச்சிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் குட் மார்னிங், உங்கள் நேம் அப்படின்றாங்க. பேக் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு கண்ணு கலங்குது, ஒரு கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. இப்போ டேவும் அப்படி ஜிமீனை பார்த்துட்டு இந்த ஜாபை நீங்கள் எதுக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் எதுக்கு செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஜாப் இல்லை, ஸோ அதனால் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் என்ன பதில் இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சைடு ஜேகே தான் அப்படியே ஒரு கண்ணு வந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் சரி ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த சைடு டே தான் நில்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் அப்படி பார்க்குறாங்க ஜேகேவை. இப்போ ஜேகே தான் யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படி ஜங்குக் கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து நேராக கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் உனக்கு இந்த ஜாப் வேணுமா வேணாமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்றாங்க. அப்போ நீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ண அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டிவி பார்த்து ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் அப்படி தலையாட்டுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி வெளியே போகிறாங்க பாருங்கள். இந்த சைடு தேவை தான் காமிக்கணும். போய்த்துக்காரனாட நீ இவ்வளோ நேரம் அவ்வளோ கரெக்டாக வந்தாங்க, யாரையுமே நீ பார்க்கல, இவனை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு கீழே குஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு தே தான் என்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் தட்டிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை தூக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அழிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு தே தான் ஜங்குக் மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி டே பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு டயா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் குளிச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு அப்படின்றாங்க குளிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அண்ணன் டியர்ஸ் வருது. இப்போ இந்த சைடு டே தான் டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ டேங் தான் காய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ காய் தான் அப்படியே வராரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு காய் தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே ஜங்குக்கிட்டேயும் வராங்க. இந்த சைடு காய் தான் அப்படியே கீழே முட்டி போன மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்டே கேட்குறாங்க. இப்போ கிட்டேயும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் காய் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு காய் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. குளிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படின்றாங்க குளிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே டிவி பார்த்துட்டு அப்படியே அக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு டிவும் அப்படியே அக் பண்ணிட்டு ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் அப்படின்றாங்க. என் ஜிம்மின்றாங்க என்னோட பேக் ஜிம்மி என்னோடய ஒய்ஃப் என்னோட ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு காய் தான் டேங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எனக்கு புரியுது ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மின் எங்கே அவன் அப்படின்றாங்க. இப்போ வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு யார் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்னோட ஒய்ஃப் என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு தெரியாங்க ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு காய் தான் யாருடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜெக்கி தான் அப்படியே டேவோடாக பிரேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் என்ன நடந்துச்சு ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த சைடு வெளியே காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஃபேஸில் கையை வச்சுட்டு அப்படியே அவர் கண்ணு லைட்டாக மூடுறாங்க. இப்போ ஒரு 7 இயர்ஸுக்கு முன்னாடி தான் காமிக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக். ஓகேங்களா, 7 இயர்ஸுக்கு முன்னாடி இப்போ ஜங்குக் தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ பின்னாடி ஒருத்தவங்க வந்து அக் பண்ணுறாங்க. புருஷா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அவர் ஹிப்பில் இருக்க கையை அப்படி எடுத்து விடுறாரு. இப்போ இந்த சைடு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி திரும்பி எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னல அப்படின்றாங்க. ஜிமீன் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டேன். அதான் சொல்கிறேன்ல ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. யார் அப்படின்றாங்க. அதான் என்னோடய சீனியர்
சீனியர் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. ஆமாம், அவர் என்னோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிக்கி தான். யார் அப்படின்னு கேட்குறாங்க. சீனியர்டா. சீனியர்னா பேர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சைடு ஜிமின் தான். ஏன் கத்துறா அப்படின்றாங்க. சரி கத்தலை, பேர் சொல்லு யார் அப்படின்றாங்க. அதுதான் ஜாக்சன் அப்படின்றாங்க. அவனை எதுக்கு நீ பார்த்துட்டு வர அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். ஏன்னா அவர் என்னோடய சீனியர், ஸோ நான் அவரை பார்த்து பேசிட்டு வரேன், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அவனை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும், நான் சொல்லியும் நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசுகிற அப்படின்றாங்க. சரி ஜிமின்னா, அவர் என்னோடய சீனியர்டா, அவர்கிட்ட நான் நல்லா பேசுவேன், ஸோ அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட பேசினேன். இப்படி தொட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினோட ஹிப்பை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தப்பாக பேசாத அப்படின்றாங்க. அவர் என் சீனியர் அப்படின்றாங்க. ஓகே 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 உன் லவ்வரை பற்றி பேசினா உனக்கு கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. என்னோட பைத்தியமாரி உளறிட்டு இருக்க, நீ தான்டா என்னோட லவ் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது ஜிமேன். எப்படி உனக்கிட்ட இழுத்து பேசுவாரான், உன் கையை பிடிச்சி பேசுவாரான், உன்கிட்ட ஃப்ளோட் பண்ணுவாரான், ஆனால் எதோ கேட்டால் லவ் இல்லையா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக், உனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஏன்டா அவர் கூட என்னை வச்சு சந்தேகப்படுற? நீ ஏன் இப்படி பண்ணுற? ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் பற்றி உனக்கே நம்பிக்கை இல்லையா? இல்லை ஏன் மேலே தான் நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஜிமீன், அவன் மேலே கிடையாது, ஓகேவா அப்படின்றாங்க. நான் நல்லா சொல்லிட்டேன், எனக்கும் அவனுக்கும் ஆகாது, நீ அவன்கிட்ட பேசாதுன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன் ஜிமீன், நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க. நீ எப்படிடா என்னை போய் பேசாதுன்னு சொல்கிற? உனக்கு முன்னாடிலேருந்தே அவர் எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் கேட்குறேன், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. ஜங்குக், தப்பாக பேசாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, என் மனசுலாம் வேறு யாரும் கிடையாது உன்னை தவிர அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் அப்படி ஜிமினை பார்த்துட்டு, சரிப்பா நீ என்ன தான் லவ் பண்ணுறேனே வச்சுப்போம் இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரிடா நீ என்ன தான் லவ் பண்ணுற, அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்றாங்க. என் சைடு ஜிமினா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட 2 கையை பிடிச்சிட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஜங்குக், உன் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என்னை சாவ கூட சொல்லு, நான் செத்துருவேன் அப்படின்ட்டு அங்கேயும் சரி ஜங்குக் தான். இங்கே பார், எனக்கு அதெல்லாம் வேணாம், அப்புறம் அவர்கிட்ட இனிமேல் நீ பேசக்கூடாது. யார்கிட்ட? அந்த ஜாக்சன் கிட்ட அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான், அது எப்படி ஜங்குக் அப்படின்றாங்க. புரியுதா? இப்போ புரியுதா? என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியம், நீ சொல்கிற எல்லாமே போய் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றுவீங்க, ஒன்றா லவ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. காலேஜில் போய் கேட்டு பாரு ஜிமீன், நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக், இங்கே பாரு ஜங்குக், நீ ஏன் மற்றவங்க சொல்கிறத நம்புற? ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், நான் உன்னை நம்புறதுனால தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இது பொறுமையாக பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமீன் கேட்குறாங்க. சரி ஜங்குக் தான், பாரு ஜிமீன், ரேட்டை மாற்றாத, உண்மையே சொல்லு, நீ என்ன தானே லவ் பண்ணுற அப்படின்றாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அவன்கிட்ட பேசாத அப்படின்றாங்க. சரி ஜிமீனும், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னா தான் நீ என்னை லவ் பண்ணுவேன்னா, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. போய் சொல்லாமல் உண்மையாக எனக்காக அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமீன்டா, உனக்காக நான் போய் சொல்லலை, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உயிர் இருக்க வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், வேறு யாரையும் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன், நான் நினச்சி பார்ப்பேனும் நீ நினைக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் ஜங்குக் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவர் கையை விட்டுட்டு முன்னாடி நடந்து போகிறாங்க பாருங்க. இப்போ ஜங்குக் என்ன பண்ணலன்னா அப்படியே அவர் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமீனை வந்து டைட்டாக ஆக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமீனை ஆக்லாம் பண்ணலை, ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் ஒரு கை வச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், ஓய் குளிச்சி அக் பண்ண அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமீன் தான், எதுக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. எதோ சொன்னேன் என்னை மட்டும் தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அக் பண்ண மாட்டியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு பார்த்துட்டு ஜிமீன் தான், உனக்கு தான் என்ன பிடிக்கலையே அப்படின்றாங்க. யார் சொன்னது அப்படின்றாங்க. அப்படியே இப்படிலாம் பேசுகிறேன், உனக்கு தான் என் மேலே நம்பிக்கையே கிடையாது அப்படின்றாங்க.
சாவடிச்சிடுவேன், உன் மேலாம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்றாங்க. எல்லாரும் அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நீ எல்லாரும் தான் நம்புவ, என்னை நம்புவியா? விடு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட என்ன வேலை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி ஜிமினை டைட்டாக பிடிச்சிட்டு அக் பண்ண அப்படின்றாங்கன்னு சொல்லி ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு இருக்காரு. ஓய் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்கு தான் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை வந்து கப்பாடி அப்படியே ஜங்குக்கு பார்க்க வைக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் என்ன கோவமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் ஓ ஹாப்பியாக இருக்கியா, அப்போ இந்த ஹாப்பியை இன்னும் ஹாப்பியாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட ஃபேஸ் கிட்டே வராங்க. சரி ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க ஜங்குக்கா. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஃபேஸ் கிட்ட லிப்ஸ் கிட்டே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு ஹிட்டு வச்சு ஜங்குக்கோட ஹிட்டில் இடிச்சிட்டு இதுக்கு வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் திருப்பி கையை பிடிச்சி இழுத்து அப்போ நான் வேற ஆள் பார்த்துக்கிட்டா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி செஸ்லேயே அடிச்சிட்டு சாவடிச்சிடுவேன், என்னை தவிர வேறு யாரையும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. ஐயோடா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுதா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. என் புருஷன் வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது என்னை தவிர, அதே மாதிரி என் புருஷன் என்னை விட்டும் போகக்கூடாது அப்படின்றாங்க. சேச்சா உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் அப்படியே டைட் டாக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட் டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே அக்கறை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்துட்டு ஜிமினோட ஹெட்டில் வந்து அப்படியே லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டு ஜிமினோட அப்படியே ஃபேஸை கப் பண்ணி ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன என்ன இந்த மாதிரி பண்ணி சமாதானப்படுத்தணும்னு பார்க்குற அப்படின்றாங்க. அச்சோ அப்போ என் பொண்ணு இன்னும் சமாதானம் ஆகலையா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினும் சாச்சா அதெல்லாம் இல்லை, நான்லாம் சமாதானம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி என்ன பண்ணுறாருன்னா ஜிமினை வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் டேய் என்னடா பண்ணுறா இறக்கி விடு அப்படின்றாங்க. ஐயோ இல்லையே என் பொண்டாட்டி கால் வலிக்குமே, நான் தூக்கிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சைடு ஜிமின் டேய் கையை விடுறா அப்படின்றாங்க. ஏன் தூக்கிட்டே போகிறேன் கையை பிடிச்சிக்கூடாதா அப்படின்றாங்க. இந்த பாரு நீ இறக்கி விடு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்கு தான் முடியாதே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் நீங்கள் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இவ்வளோ க்யூட்டாக சொல்கிறேன், அதுக்காகவே நான் தூக்கி வச்சுட்ருப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ அப்படி பொறுமையாக இறக்கி விட்றாங்களா. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்புறாங்க. இப்போ இந்த சைடு டேய் சாரிடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. ஓய் சாரி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா அப்படின்றாங்க. ஓய் சாரி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா ஓகே ஓகே அப்படின்றாங்க. ஓகேவா லவ் கிடையாதா அப்படின்றாங்க. இந்த சைடு லவ் லவ் அப்படின்றாங்க. ஐயோ ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் சரி என்ன பண்ண நம்ம நிப்பா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா திரும்பி நெல்லு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் எதா அப்படின்றாங்க. திரும்ப அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே திரும்புகிறாங்க பாருங்கள். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா ஜங்குக்கோட நெக்கில் ஹேண்டை போட்டு அப்படியே வந்து அப்படியே ஏறிக்கிறாங்க ஜங்குக்கு மேலே. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. எப்படியே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ அப்படியே ஜிமினை தூக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமினும் அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் ஹேண்டை போட்டு ஜங்குக்கோட பேக்கில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ அப்படியே வந்து ஜிமினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இந்த சைடு ஜிமினும் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கு மேலே சாஞ்சிக்கிறாங்க. இப்போ இப்படியே தான் அவங்க டேஸஸ்லாம் போகுது. அப்பப்போ ஜங்கு கோவப்படுவார், அப்பப்போ ஜிமினை பிடிச்சி திட்டுவார். ஆனால் திருப்பி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அவங்களோட ஃபைட்டு. அவ்வளோ ஃபைட் பண்ணிவிட்டு திருப்பி ஜிமின்கிட்ட வந்து சாரி சொல்வார். இந்த சைடு ஜிமினை அப்படியே சிரிச்சிட்டே ஜங்கு கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஜங்குக் பண்ண தப்புக்கு கூட சாரி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜிமின் பண்ணாத தப்புக்கு கூட ஜங்குக் கிட்ட சாரி கேட்பாங்க. ஜங்குக் பண்ணாத தப்புக்கெல்லாம் ஜிமினை பிடிச்சி திட்டுவார். ஜிமினும் ஓகே சாரி சாரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமின் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக் அன்னைக்கு சொன்னதுலேருந்து ஜிமின் வந்து அவங்க சீனியர் கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. அவர் ஃப்ரெண்டில் வந்தாலும் ஜிமின் வந்து நகர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா ஜங்குக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னதுலேருந்தே ஜிமின் வந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக் அவ்வளோ கோவமாக சொல்லியிருப்பார். ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஜிமின் வந்து அவங்க சீனியர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமின் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து அப்படியே ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ அந்த மெம்பர் தான் அப்படியே ஜிமினோட கை பிடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே கையில் வச்சுருக்க நோட்டெல்லாம் கீழே போட்டுடுறாரு. இப்போ அந்த மெம்பர் தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் சீனியர் என்ன பண்ணுறீங்க கையை விடுங்க அப்படின்றாங்க. ஏன் ஜிமின் என்கிட்ட பேச மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் சீனியர் கையை விடுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜாக்சன் தான் அப்படி பிடிச்சிட்டே இருக்காங்க. சொல்லு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்கிட்ட எப்பவுமே ரொம்ப நல்லா பேசுவல்ல அப்படின்ட்டு இந்த சைடு ஜிமின் தான் சீனியர் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. இந்த சைடு ஜாக்சன் தான் அப்படி முன்னாடி வந்து நின்றுட்டு ஏன் இப்படி பண்ணுற ஜிமின், என்கிட்ட எப்பவுமே நல்லா தானே பேசுவேன், சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு இந்த சைடு ஜிமினும் சீனியர் எனக்கு டைம் ஆகுது சீனியர் என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜிமினும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு அது வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க. ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தானே நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் நான் ஒன்றும் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. சீனியர் என்ன வேணும் சீனியர் உங்களுக்கு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஜங்குக் பார்த்தானா அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த சீனியர் தான் அப்போ ஜங்குக்காக தான் நீ என்கிட்ட பேசல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கு எனக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அந்த சீனியர் தான் ஜிமின் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு சீனியர் விடுங்க சீனியர் அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்றாங்க. இப்போ ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி இருந்து ஒரு பொக்கே எடுத்து ஜிமின் கிட்ட அப்படியே ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜிமின், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சன் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு இருக்காரா. இந்த சைடு ஜிமின் தான் போய் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி இந்த சைடு ஜாக்சன் தான் ஆமாம் ஐ லவ் யூ, நீ என்ன லவ் பண்ணுறியா, எப்பவுமே என்கிட்ட நல்லா தானே பேசுவேன், நீ என்ன லவ் பண்ணுற தானே, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் இல்லை 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 சீனியர் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் போக முடியாத அளவுக்கு. சரி ஜிமின் தான் சீனியர் இல்லை நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜாக்சன் தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் இல்லை நான் உங்களை லவ் பண்ணலை, நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் நீங்கள் விடுங்க அப்படின்றாங்க. ஜிமின் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு கையை. இந்த சைடு ஜிமின் தான் ஜாக்சன் சீனியர் விடுங்க சீனியர் யாராவது பார்த்தோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஜிமின் திரும்பி பார்த்தா ஓல்டு காலேஜுமே பார்த்துட்ருக்கு. சீனியர் விடுங்க அப்படின்றாங்க. சில பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் சீனியர் என்ன பண்ணுறீங்க சீனியர் விடுங்க சீனியர் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜாக்சன் விடவே மாட்டார். அட்லீஸ்ட் இந்த புக்கேவாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சீனியர் விடுங்க சீனியர் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஷுப்பா இந்த புக்கே எடுத்த விட்டுருவீங்களா அப்படின்றாங்க. கண்டிப்பாக அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்படி சொன்னோன்னே ஜிமின் தான் அப்படியே அந்த புக்கே வாங்குறாங்க பாருங்கள். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு மெம்பர் தான் வராங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஜிமினோட கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. சரி ஜிமின் தான் அப்படியே அவங்ககிட்ட போகிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஜங்குக் தான் ஜிமின் பார்ப்பலாம் அப்படின்றாங்க. சரி ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையை அப்படியே கீழே போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க ஜங்குக் கூட. இப்போ இந்த சைடு ஜாக்சனும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படி ஜங்குக் கூட தான் போகிறாங்க. இந்த சைடு ஜாக்சன் தான் ஜிமின் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படி திரும்பி கூட பார்க்கல, ஜங்குக் கூட தான் போகிறாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜாக்சன் கூப்பிட்றாங்க. இந்த சைடு ஜங்குக் அப்படி நிற்கிறாங்க. என்ன
ஏன் ஆளை நீ கூப்பிட்டு போகிறா அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு சரி ஜங்குக் தான் அப்படியே ஒரு கைஸை க்ளோஸ் பண்ணிட்டு செம்ம கோவம் வருது அவருக்கு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அடிக்கலாம்னு திரும்புகிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் ஜங்குக் வேணாம் ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை ஒரு டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான் இப்போ கம்மனை திரும்பி நடந்து போகிறாரு. இந்த சைடு ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் கோவம் வருது. இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் எனக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்திட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படின்னு ஜிமின்னு பார்த்துட்டு சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு அப்படியே வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜங்குக் வந்து ஒரு வீட்டில் தான் இருப்பார். அந்த வீட்டில் வந்து ஜங்குக் தனியாக இருப்பாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த வீட்டில் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு பலூன்ஸ் அப்புறம் கேக்லாம் வச்சுட்டு அவ்வளோ டெக்கரேஷனாக இருக்குது. அதாவது ஜிமினோட பர்த்டேக்காக ஜங்குக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ளே வராங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் அந்த டோரை க்ளோஸ் பண்ணோடனே ஜங்குக் தான் அப்படியே அவர் வந்து அந்த இடத்த விட்டு போகலாம், அடுத்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே சைலண்ட்டாக கம்முன்னு அவ்வளோ கோவமாக இருக்கார் அவர். சரி ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகை ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான் இப்போ ஜிமினை பார்த்துட்டு இங்கே பாரு நான் கோபத்தில் இருக்கேன், நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் நீ பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்திட்டு கிட்ட வராங்க பாருங்க. ஜங்குக்கோட கையை பிடிக்க ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி பொட்டுன்னு தள்ளி விட்டுட்டு இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. சரி ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க கேக்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாரு. அந்த கேக்கெல்லாம் அப்படி கீழே போய் விழுது. பக்கத்தில் இருக்க கிளாஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. சரி ஜிமின் தான் அப்படியே அழுத்திட்டு கண்ணை டைட்டாக முடிட்டு இருக்காங்க. சரி ஜங்குக் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக் நான் சொல்கிறது கேளுறான் அப்படின்றாங்க. சரி ஜங்குக் தான் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து போ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாங்க பாருங்க. ஜங்குக் திருப்பி பிடிச்சி தள்ளுறாரு. ஸோ ஜிமின் போய் கீழே வராங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஏன்டா அப்படி பண்ணுற, நான் சொன்னேன்னா இல்லையா அவங்ககிட்ட பேசாதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே சத்தியம் பண்ணிடா, இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி கேட்டோன்னே ஜிமின் தான் நான் எதுவுமே பண்ணலடா, நான் எதுவும் பண்ணலை, அவர் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓ ப்ரப்போஸ் பண்ணானா ஏற்றுக்கிட்டியா அப்படின்றாங்க. இல்லைடா அப்படின்றாங்க. அப்போ அந்த பொக்கேக்கு என்ன, அவங்க பொக்கையை கொடுக்குறான் நீ வாங்கிட்ட அப்படின்றாங்க. டே அவர் அந்த புக்கேவை வாங்கித்தான் நான் உன்னை விட்டுருவேன்னு சொன்னார்டா, அதுக்காக தான் வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. ஓ இதை நான் நம்பணும்னு நினைக்கிறேன் ஜிமின், நீ சொல்கிற போய் ஒரு குழந்தை கூட நம்பாது, நான் நம்பவும் நினச்சிட்ருக்கியா அப்படின்றாங்க. இல்லைடா சத்தியமாக இல்லைடா, ஒரு லவ் பண்ணலடா, நான் ஒன்று தாண்டா லவ் பண்ணுறேன், டே ஏன் இப்படி பண்ணுறேன் ஜங்குக், நான் ஒன்று தாண்டா லவ் பண்ணுறேன், நான் வேறு யாரும் லவ் பண்ணலடா அப்படின்றாங்க. நான் இதை நம்புவேன்னு நினச்சிட்ருக்கியா, குழந்தைகிட்ட சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, இப்போ அந்த காலேஜ் அந்த கேம்பஸ் எல்லாருக்குமே தெரியும் நீ அவனை லவ் பண்ணுற, நீங்கள் 2 பேர் தான் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் யார் கிழிச்ச வாங்கினாங்க, உன்னை லவ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜிமின் தான் ஏதோ இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் கையை பிடிக்க வராங்க. டே சத்தியமாக நான் இல்லைடா, நான் உன்னை லவ் பண்ணலடா, ப்ராமிஸ்டா, உன் மேலே சத்தியம் பண்ணாத ஜிமின், என் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருந்தா நீ அவன்கிட்ட போய் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. சத்தியமாக நான் போய் பேசுகிறேடா, ப்ராமிஸ் நான் சத்தியமாக பேசுகிறேன், நானே போய் பேசினேடா, அவர்கிட்ட வந்து என்கிட்ட பேசினாரு, இந்த கதையை நான் நம்ப நினச்சிட்ருக்கியா அப்படின்றாங்க. டேய் இல்லைடா, நீ சொன்னது வந்து நான் அவன்கிட்ட பேசவே இல்லைடா. ஓ அப்போ நான் சொன்னதுனால நீ அவன்கிட்ட பேசலை, நீ எனக்காக அப்போ அவன்கிட்ட பேசாமல் இல்லை, நான் சொன்னதுனால நீ அவன்கிட்ட பேசலை, அவ்வளோதானே, இல்லைன்னா போய் பேசியிருப்பல அப்படின்றாங்க. இல்லைடா நம்புடா, நான் பேசுகிறேடா ப்ளீஸ்டா, அவர் தானே வந்து பேசினார், அவர் பேசினா நீ பேசுவ கரெக்டாக, அவர் பொக்கே கொடுத்தா நீ வாங்குவ, 2 பேர் லவ் பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு நடுவில் ஒரு இழிச்ச வாங்க கரெக்டாக அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைடா, நான் மட்டும் தானே உங்கள் 2 பேர் கூட பிரச்சனையாக இருக்கேன், அதான் சொல்கிறேன் பிரேக்கப் பண்ணிடலாம்,
தேவையே கிடையாது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேண்டவே வேண்டாம், இந்த கர்மம் பிடிச்ச லவ் ஏன் நான் பண்ணி தொலைஞ்சணும் அப்படின்றாங்க. டேய் நம்படா, சத்தியமாக இல்லைடா அப்படின்றாங்க. எது இல்லை, ப்ராமிஸாக இல்லை, அவன் அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணதை நான் என் 2 கண்ணால் பார்த்துச்சு மீன், அந்த காலேஜே பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜாங்கு கண்ணு கலங்குது. இப்போ இந்த சைடு டேய் சத்தியமாக இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மீன் அழைச்சிட்டு ஜங்கு கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஜங்குக் அந்த மாதிரி சொல்லாத ஜங்குக், இல்லை ஜங்குக் நான் பேசலை ஜங்குக், ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்றாங்க. இந்த சைடு உன்னை நம்பி நம்பி தான் ஜமீன் நான் திரும்ப திரும்ப ஏமாத்திட்டுருக்கேன், நீ போ அவங்கிட்டயே போய் பேசு, நான் உனக்கு வேணாம் ஜமீன், இந்த ரிலேஷன்ஷிப் இதோடு முடிச்சுக்கலாம், நம்மளுக்குள்ள இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஒன்றும் அப்படின்றாங்க. என் சைடு ஜமீன் தான் ஜங்குக்கு அப்படி பேசாத ஜங்கு ப்ளீஸ் அப்படின்றாங்க. என்ன பேசாதன்னு சொல்கிற நீ, இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது ஜமீன், நீ போ அந்த சீனியரே லவ் பண்ணு ஓகேவா, அவன் கூடயே போ ஓகேவா, நீ இதுக்கு மேலே அவனை லவ் பண்ணுறோ இல்லைனா அவன் கூட எப்படி வேணால் இருந்துக்கோ, நீ நான் கேட்குறேன் நீ என்ன மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணியா இல்லை ஏற்கனவே அவன்கிட்ட அப்படின்றாங்க. சரி ஜமீன் தான் ஜங்குக்கு அந்த மாதிரி பேசாத ஜங்கு நான் உன்னை தாண்டா அப்படின்றாங்க. ஜமீன் இந்த மாதிரி பண்ணாத ஜமீன், நீ என்ன சொன்ன, எனக்கு முன்னாடிலேருந்தே அப்புறம் உனக்கு தெரியும், அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படி கேட்டோன்னே ஜிமீன் தான் அப்படி இது வரைக்கும் கெஞ்சிட்டு இருந்தவர் அப்படி ஜங்குக்கு பிடிச்சி புள்ளின்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி பார்க்குறாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சிட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ண கிடையாது, உன்னை தவிர உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணியிருக்கேன், அதனால தானே நான் உன்னை கிஸ் பண்ணேன், நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன், நீ எப்படி அவர் கூட என்னை கம்பேர் பண்ணி பேசுகிறேன், எனக்கு சத்தியமாக தெரியாதுடா அவர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் நம்ம எப்படினாலும் உனக்கு அந்த மாதிரி கேட்க தோணுச்சு, என்கிட்ட எப்படி நீ கேட்குற, நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் தான் சொன்னல நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டேன், நீ என்ன வேணால் சொல்லு, இப்போ கூட நான் செய்கிறதுக்கு தயார் தான், புரியுதா, இதோ இந்த பில்டிங்லேருந்து என்ன குதிக்க சொல்ல நான் குதிச்சிடுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்றாங்க. நீ என்ன சொன்னாலும் செய்கிற ஜங்குக் அப்படின்றாங்க. அப்போ என் லைஃப் விட்டு போயிடுச்சு மீன் அப்படின்றாங்க. இந்த சைடு மீன் ஜங்குக் அப்படின்றாங்க. நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்கிறேன்ல, ஸோ இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே நீ அந்த சீனியரை லவ் பண்ணுறியோ இல்லை கிஸ் பண்ணுறியோ இல்லை என்ன கருமத்தை வேணால் பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. சரி ஜமீன் தான் ஜங்குக்கு அப்படிலாம் பேசாதுடா அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலே என் லைஃப்பில் நீ கிடையாது ஜமீன், இல்லை நம்ம பண்ண போகிறது தான் ஃபஸ்ட் தான் இல்லை ஆல்ரெடி நீ அவன் கூட ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் தான் பொழியன்னு வைக்கிறாங்க. என்னடா பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கரெக்டாக தானே கேட்டேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கு என்னடா பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு இந்த அளவுக்கு சீப்பாக நினைக்கிறியா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மீன் தான் அழைத்திட்டு இல்லை ஜங்குக் நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாத ஜங்குக், ஆல்ரெடி நீ எனக்கு கொண்டுட்ட, இதுக்கு மேலே வார்த்தையால் எனக்கு கொண்டுட்டு இருக்காத ஜங்குக், என்னால் முடியல, நீ ஏன் இப்படி பண்ணுறனோ எனக்கு தெரியல, நான் எவ்வளோ தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது நீ நம்பவே மாட்டேங்கிற, நான் அவனை லவ் பண்ணலடா, கடைசி வரைக்கும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிட்டுருக்கேன், லவ் பண்ணுவேன், நான் என் கனவுல கூட வேறு ஒருத்தரை நினைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிம்மின்டா நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல ஜங்குக், இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாக நீ பேசுகிற, உன்னோட பிஹேவியர் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல, இந்த அளவுக்கு கேவலமானவனே ஒருத்தரை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிம்மின் தான் செத்தாலும் இனிமேல் நீ முடிஞ்சிட முடிக்காத ஜங்குக், முடிக்காத, இந்த மாதிரி நீ பேசாத ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டோம், நீ போதும் ஜங்குக், இது வரைக்கும் எனக்கு ஒன்றதே போதும், நானும் ஒரு தடவை உன்கிட்ட சொல்கிறேன் நான் அவரை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு நீ கேட்கவே மாட்டேங்கிற, நான் என்ன அவரை தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே மாட்டேன், இவ்வளோ கேவலமான ஒருத்தனை நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜமீன் தான் போட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தள்ளி விட்டு
பட் அவர் கழுத்தில் ஒரு செயினை போட்டுருந்துருப்பார். அந்த செயினை அப்படியே கழட்டுறாங்க. ஜிமினோட பிளட்டு வருது நெக்கில் இருந்து. இப்போ ஜிமின் தான் இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கழட்டி ஜங்குக் கையில் கொடுத்துட்டு ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அழுத்திட்டே அந்த ரூட்லேயே போயிட்டுருக்காங்க. எதுக்குள்ள பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுத்திட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இந்த சைடு ஜங்குக் அப்படியே அந்த இடத்துல கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் ஒரு 2 hours 3 hours ஆகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு கால் பண்ணுறாங்க ஜிமின்க்கு தான். ஜிமின் கால் அட்டன் பண்ணவே இல்லை. திருப்பி கால் பண்ணுறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ சரி ஜங்குக் தான் குளிச்சு எட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலை எடுக்கிற மாதிரியே தெரியல. இப்போ என் சைடு ஜங்குக் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி ஜிமினோட வீட்டுக்கு தான் வராங்க. என் சைடு ஜிமின் தான் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருந்து ஜிமின் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கை பார்த்தோன்னே அப்படியே உள்ளே போய் கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. அந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிமின் அழுத்திட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே அழுத்திட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அழுத்திட்டே இருக்காங்க. குளிச்சு ஓப்பன் பண்ணுறி, டோர் ஓப்பன் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கதவை தட்டிகிட்டே இருக்காரு. டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. இந்த சைடு ஜிமின் தான் எதுக்கு இப்படி பண்ணுற, இங்கேருந்து போ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் சாரிடி நான் தெரியாமல் பேசிட்டேன்டி, ப்ளீஸ் சாரிடி நான் கோவத்தில் பேசிட்டேன்டி, சாரி என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடி, ஸோ அதனால் தெரியாதனமா பேசிட்டேன், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. சரி ஜிமின் தான் எப்படிடா நீ அப்படி பேசலாம், நீ மூஞ்சிலே முழிக்காத ஜங்குக், தயவு செஞ்சு இங்கேருந்து போய்டும் அப்படின்றாங்க. சரி ஜங்குக் தான் ப்ளீஸ் ரே அப்படின்றாங்க. ப்ளீஸ் நான் தெரியாமல் பேசிட்டேன், நீ வா என் கத்தி வச்சு நீ குத்திடு, நான் செத்துடுறேன், ப்ளீஸ் ஐம் சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன், நீ என்னை கொண்டா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு ஓப்பன் பண்ணி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி ஜிமின் தான் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்ட்டாண்ட நான் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து போய்டும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அழுத்திட்டே இருக்காரு. ப்ளீஸ் டேட்டி ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஒரு காதில் கையை வச்சுட்டு உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க. ஜங்குக் இங்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி ஜங்குக் தான் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் நீ போகலன்னா நானே இன்னும் குத்திட்டு செத்துருவேன் அப்படின்றாங்க. சரி ஜங்குக் தான் ஏய் இல்லை பண்ணாதோ அப்படின்றாங்க. என் மூஞ்சிலே முழிக்காது ஜங்குக், நான் என்ன ஆனாலும் உன்னை பார்க்கக்கூடாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போய்டு அப்படின்றாங்க. ப்ளீஸ் ரே அப்படின்றாங்க. நீ என்னை லவ் பண்ணது ட்ரூவாக இருந்தால் தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி ஜங்குக் தான் அப்படியே அழுத்திட்டே இருக்காங்க. ஜிமின் அப்படின்றாங்க. சரி ஜிமின் தான் என் பேரும் வாயால் சொல்லாத ஜங்குக், தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி ஜங்குக்கும் அப்படியே அழுத்திட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு இன்று அறையில் வீழ்ந்து போனதே, இசையும் போனது திமிரும் போனது, தனிமை தீயிலே வாடினேன், நிழலும் போனது. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்த்து பார்க்குறேன். பாய்.